60s 50s ஏன் தமிழர்கள் நல்லா பெட்டரா ஃபங்க்ஷன் பண்ணாங்க, ஏன் மோர் பொலிட்டிக்கல் அவேரா இருந்தாங்க? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஜங்ஷன்ல போய் சொசைட்டி மாட்டுது. சூழல் அப்படி இருந்துச்சு. 1930s ஏன் சொசைட்டி ஒரு ரைட் விங் போலரைசேஷன் நோக்கி ஓடுது? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஜங்ஷன்ல போய் சொசைட்டி மாறுது. ஸோ அப்போ மக்கள் பொலிட்டிசைஸ் ஆகுறாங்க, மக்கள் அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க, பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்குறாங்க 60s 50sலாம். ஸோ சொசைட்டி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும்போது நேச்சுரலாக சொசைட்டியில் கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, பெஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் வெளில வர ஆரம்பிப்பாங்க. சொசைட்டியில் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் ஒரு ஸ்மூத்தாக போகும்போது பெஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க. இந்த சாதாரண மீடியாக்கர்ஸ்லாம் வெளில வருவாங்க. ஸோ நான் இன்னும் அந்த மாதிரியான பெரிய கிரைசிஸ் வரலன்னு பார்க்குறேன். ஆனால் கிரைசிஸ் வருவதற்கான எல்லா அறிகுறிகளும் தெரியுது. ஆனால் ஒரு நல்ல ஒரு கிரைசிஸ் வரும்போது, பெரிய பிரச்சனைகள் வரும்போது சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் லீடர்ஸ், பெஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வருவாங்க. அவங்க நல்ல லீடும் பண்ணுவாங்க, மக்களும் அதே மாதிரி விழிப்புணர்வோடு இருப்பாங்க. நல்ல விழிப்புணர்வோடு இருக்கவன் நல்ல லீடர் தான் ஏற்றுப்பான். இன்னைக்கு நம்ம மோசமான லீடர்ஸ் ஏற்றுக்கிறோம், நம்ம விழிப்புணர்வோடு இல்லை. அது ஒரு கிரைசிஸ் வரும்போது இதெல்லாம் நடக்கும். கிரைசிஸ்ல இருந்து அரசியல் மாற்றமும் நடக்கும். நல்ல கரெக்டா சொன்னீங்க. நீங்க கரெக்டான பாயிண்ட் வந்து என்னோட அடுத்த கேள்வி அதுவா தான் இருந்தது. நம்ம ஊர்ல இங்க சாதி மதம் இருந்தா கூட, தமிழ்நாட்டில் சொல்றேன், நீங்க இன்னைக்கு சூழலுக்கு இங்க சாதியை சொல்லி ஒரு கட்சியை கிரியேட் பண்ணி அதை நீங்க ஒரு பெரிய கட்சியா மாற்ற முடியாது, பெருங்கூட்டத்தை அதுக்கு பின்னாடி சேர்க்க முடியாது. எனக்கு சாதிய உணர்வு, சாதிய வெறி இருந்தா கூட அதை வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை கிரியேட் பண்ணி இங்க ஒரு பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணிட முடியாது. மதத்தை வச்சும் பண்ண முடியாதுன்னு நம்புறோம். ஈவன் மொழியை வச்சு கூட பண்ண முடியுமா தெரியல, அது ஒரு சைட்ல நடந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு வெற்றிடம் இருக்கிறத நான் பாக்குறேன். இங்க மாப் அப்படிங்கிற இந்த ரசிக மனப்பான்மை இருக்குல்ல, அவனுக்கு இதெல்லாம் இல்லாம அவனை ஒரு இடத்துல மட்டும் அவன் ஒரு பெருங்கூட்டமா அவனை ஒன்று சேர்க்க முடியுது. அது சினிமா கவர்ச்சி, அந்த ரசிக மனப்பான்மை.